ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப நாட்களுக்கு வருகிற ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 12. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மையமாய் வைத்து நாம் தொடர்ந்து இந்த 40 நாளும் ஜெபித்து வருகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இதுவரைக்கும் தியானித்து வருகிறோம். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை தான் நம்மளை சேர்த்தது. ஹல்லேலூயா. எப்படி சேர்த்தது என்பது நமக்கு தெரியும். நடுவாக இருந்த சுவரை பிரித்து அவர் நம்மளோட சேர்த்து அவர் அவருடைய கிருபையினாலே ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக அந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு தேவை அப்படின்னு கேட்டால், அவரிடத்துல பிதாவினிடத்தில் சேர்க்கப்பட கிருபை தேவை. ஹல்லேலூயா. அது மாத்திரல்ல, இசைவாய் கட்டப்படுவதற்கு கிருபை தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதற்கு கிருபைகள் தேவை. ஹல்லேலூயா. அப்ப இந்த கிருபை எதை கொண்டு வருகிறது என்றால் ரட்சிப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அது 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 முக்கியம். விசுவாசத்தை கொண்டே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எதை கொண்டே ரட்சிக்கப்படுகிறோம்? விசுவாசத்தை கொண்டே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அதையும் நாம் பார்த்தோம். அடுத்து வரங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மூலமே நமக்கு வரங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்றத பார்த்தோம். 7 காரியங்களை செய்கிறார். அந்த காரியங்களை மாத்திரம் கோடிட்டு காட்டிட்டு நம்ம பிரசங்கத்திற்கு நேராய் கடந்து செல்ல நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எதை மாற்றுறாரு? வாழ்க்கையை மாற்றார். அடுத்து என்ன பண்ணுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பாவத்தை கண்டிக்கிறார். ஹல்லேலூயா. 3வது சொன்னேன், நம்மளுடைய சத்தியத்திலே நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது சொன்னேன், நம்மளுக்கு வசனத்தை பேசக்கூடிய தைரியத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. 5வது காரியம், வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 6வது காரியம், நம்மளை ஆராதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. 7வது காரியம், நம்மளை வழி நடத்துகிறார். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்மளால எதையும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நாம் வரங்களை குறித்து தியானித்து வருகிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானிச்சுட்டு வரோம். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். 3 காரியங்கள் வித்தியாசம் உண்டு. 1, வரங்களில் வித்தியாசம் உண்டு. 2, ஊழியங்கள்ல வித்தியாசம் உண்டு. கிரியைகள்ல வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே வரத்தை என்ன பண்ணல? தரல. எல்லாருடைய ஊழியங்களும் ஒரே மாதிரியும் இல்லை. ஒவ்வொருவரும் செய்கிற கிரியைகளும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாம் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, இவைகளை நடத்துகிற தேவன் ஒருவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனும் ஒருவரே. ஹல்லேலூயா. அதுல எந்த மாற்று கருத்துகளும் இல்லை. ஹல்லேலூயா. இதுல வேற யாராவது வேற ஏதாவது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நடப்பிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. சரி, இப்ப வரங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம்.
3 பகுதிகளாய் வரங்கள் பிரிக்கப்படலாம் அப்படின்னு சொன்னேன். 1 வெளிப்பாட்டின் வரங்கள், 2 வல்லமையின் வரங்கள், 3 வாக்கு வரங்கள். ஹல்லேலூயா. சரி, நேற்று 2 பகுதிகளை நாம் தியானித்தோம். எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு எனக்கு சத்தியமா தெரில. ஹல்லேலூயா. எனக்கு ஒன்றும் ஓடலை. புரிஞ்சிருக்கோன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அதனால சரி, நேற்றைய பகுதியை கொஞ்சம் லைட்டாக சொல்லி கொடுத்துட்டு நான் போக ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. டஸ்டர் இங்கே இருக்கு, உள்ள இருக்கா? நேற்று ஒரு 2 காரியங்களை நாம் தியானித்தோம். என்ன காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, ஞானத்தை போதிக்கும் வரம், அடுத்து அறிவை உணர்த்தும் வசனம். ஹல்லேலூயா. ஆனா அவனவனுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு காரியங்களையும் சொல்லிட்டு வந்தேன். எனக்கு இந்த இடத்துல வரும்போது தான் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்ற அந்த அந்த கேள்வி இருக்கு. அதை முடிஞ்சால் கடைசியாக பார்ப்போம், சரியா? நம்ம இந்த இடத்துலயே அதை அப்படியே நிறுத்திடுவோம். வரங்களை மட்டும் நான் உங்களுக்கு, ஒரு வரம் ஒரு மனுஷனுக்குள்ளார எப்படி செய்யுது அப்படின்றத மாத்திரம் சொல்லிட்டு போனால் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க, அப்புறம் நடுத்தரவு படிப்பு இருப்போம், அப்புறம் படிக்காத பிள்ளைகளும் இருப்பாங்க. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் என்ன பண்ணணும்? சொல்லித்தரணும். ஹல்லேலூயா. எனக்கு நேற்றுலேருந்து ஒரே கன்ஃபியூஸு. நான் பிரசங்கம் முடிச்சுட்டு உக்காந்துட்டு உடனே கூப்பிட்டேன் சௌந்தர்யாவையும் கூப்பிட்டு, நான் இன்னைக்குள்ள பிரசங்கத்தை எதுவும் டைப் பண்ணாத, நாளைக்கு நான் சொல்லுவேன், அதனுடைய கிளியரன்ஸோடு நீ எழுதி வையின அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா எழுதி வச்சுருக்கேன், ஆனால் எதையுமே நான் என்ன பண்ணலை, நேற்று உங்ககிட்ட பேசலை. முடிச்சுட்டு உட்காந்து யோசிக்க, அடடாடாடா இவ்வளோ பெரிய வேல்யூடான பாயிண்டெல்லாம் வச்சுட்டு அதை சொல்லாமல் நான் உங்களை சொல்லி அனுப்பியிருக்கேனே அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் வருத்தம். இன்னைக்கு அது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். சரி, முதல் காரியத்தை நம்ம பார்ப்போம். ஞானத்தை போதிக்கும் அறம். ஹல்லேலூயா. அப்போ இதை குறித்து சின்னதாக உங்களுக்கு அவுட்லைன் நேற்றே நான் சொல்லிட்டேன். அதில் இருந்து ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு அதோட சேர்த்து நான் சொல்லித்தர ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. இதில் அப்போஸ்தலர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 11:28 வசனத்தை வாசிங்க. இப்ப நான் இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். இதுல வசனம்னு வரணும் இல்லையா? ஆமா தானே? கரெக்டான பதம் என்னது? ஞானத்தை போதிக்கும் வசனம். அதை எழுதிடலாம். சரி, எழுதிருங்க. இப்ப வாசிங்க. ஹல்லேலூயா. இங்க ஒரு மனுஷனை கோடிட்டு காட்டப்படுகிறது. யாரு அப்படின்னு கேட்டா, அகபு. அகபு ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லவில்லை. ஆமாதானே? ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? என்னன்னு சொல்லல? தீர்க்க தரிசனம்னு சொல்லல. இங்க ஒரு மனுஷன் எழும்புகிறான், எழும்பி பேசுகிறான். அதுல என்ன பேசுகிறான் என்றால், உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று எப்படி பேசுகிறான்?
ஹல்லேலூயா. ஞானத்தை போதிக்கிற வசனம், ஹல்லேலூயா, ஆவியானவராலே அது பேசப்படும். ஹல்லேலூயா. யாரால பேசப்படும்? ஆவியானவராலே பேசப்படும். எதை பற்றி பேசுகிறார்? எதை பற்றி? எப்ப? பிரசன்ட்ல நடக்கிற காரியத்தை எதையுமே பேசல. வரும் காரியங்களை குறித்து, அதுவும் இந்த தேசங்கள் குறிப்பிட்ட எல்லைகளை குறித்து பேசவில்லை. உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்பதை கர்த்தருடைய ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனம் அவனுக்குள் செயல்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? தீர்க்க தரிசனம்னு இங்க என்ன பண்ணப்படல, சொல்லப்படல. ஹல்லேலூயா. இப்ப அகபு தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று எழுதப்படவில்லை. மாறாக அவன் எழுகிறான், அவன் பேசுகிறான். ஹல்லேலூயா. அது எப்படி நடந்ததுன்னா ஆவியினாலே நடைபெற்றது. ஹல்லேலூயா. இதே அகபு இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கார். 21ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. இன்னொரு வசனத்தை போதித்திருக்கிறார். பாருங்க, 21ஆம் அதிகாரம் திருப்பிட்டீங்களா? அப்போஸ்தலர் 21:11 இருந்து வாசிங்க. யாரு வந்தா? 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம் வாசிங்க. இப்ப 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 யூதேயாவிலிருந்து அகபு என்கிற தீர்க்கதரிசி வருகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க இப்ப 11வது வசனத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அகபு வராரு, வேகமா வராரு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொஞ்ச நாள் இந்த ஊர்லயே தங்கிட்டார். இந்த ஊர்லயே தங்கி அங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து, ஆண்டவரை குறித்து இந்த பகுதிகளிலே பயங்கரமா பேசிட்டு வரார். தன்னுடைய கடைசி நாட்களை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பகுதியில் என்ன பண்றாரு? பேசுறார். இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யூதேயாவிலிருந்து அகபு என்கிற தீர்க்கதரிசி வரான். தீர்க்கதரிசி வந்ததும் ஒரு வேலை செய்யறார். அவர் என்ன பண்றாருன்னா, பவுலுடைய கச்சையை எடுக்கிறார். ஹல்லேலூயா. கச்சையை எடுத்து என்ன பண்றாரு? கையையும் கால்களையும் என்ன பண்ணுகிறாரு? கட்டி கொண்டு, இந்த கச்சை உடையவன். ஹல்லேலூயா. இந்த கச்சை யாருடையதுன்னு முன்னே சொல்லப்பட்டுச்சு, பவுலுடையது. இது இது யாருக்கு தெரியாது? இந்த கச்சை யாருடையதுன்னு அகபுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அகபுக்கு இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கச்சைன்னு தெரியாது. அங்க இருக்கிற கச்சையை எடுக்கிறான், அதை கையும் காலையும் கட்டுகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த கச்சை உடையவனை இதே போல கட்டப்பட்டு எருசலேம்ல அவர்களுக்கு பாதிப்பு உண்டு என்பதை அவன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தை போதிக்கிற வசனத்தை குறித்து தான் நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரும் வேற, ஞானத்தை போதிக்கும் வசனம் வேறன்னு சொல்றேன். எப்படி அதை அவர் போதிக்கிறார் என்றால், ஆவியானவராலே அதை என்ன பண்ணுகிறார்? போதிக்கிறார். திடீர்னு எழுந்துச்சு நிற்கிறான் அகபு. அவங்க மத்தியில நின்று சொல்றான், உலகம் எங்கும் ஒரு கொடிய பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு ஆவியானவராலே அவன் என்ன பண்ணுகிறான்? சொல்றான். அது அப்படியே நடந்துச்சு.
அடுத்தது இந்த அகபு வருகிறான். இந்த 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 பகுதிக்கு வந்துட்டு ஊழியத்தை பார்க்க வந்த அகபு அங்க இருக்கிற கச்சையை எடுத்து கையில கட்டிக்கிறான், காலை கட்டிக்கிறான். கட்டிட்டு சொல்றான், இந்த கச்சை உடையவன் இதே போல் எருசலேமில் அடிபடுவான் என்று ஆவியானவராலே சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரம் வேற, ஞானத்தை போதிக்கும் வசனம் வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை பாருங்க. இவைகள் நாங்கள் கேட்டபோது ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அடுத்த 2-3 வசனங்கள்ல எல்லாரும் சொன்னாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். 13வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, நீங்க அழுது என் இருதயத்தை என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்க. நீங்க அழுவுறதை விட, நீங்க வருத்தப்படுத்துவதை விட எனக்கு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. ஹல்லேலூயா. நான் சொல்ல ஒரு கருத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஞானத்தை போதிக்கிற வசனம் மற்றவர்களை உயிர்ப்பிக்கும்னு சொல்ல வரேன். ஹல்லேலூயா. கூட்டம் எல்லாம் அழுவுது, பவுலே போயிடாதப்பா, போனேன்னா எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, நீ போயிடவே கூடாதுப்பா அப்படின்றார். ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க உடைக்கப்பட்டு அழுகிறத விட என்னுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா, அவருடைய சித்தத்தை நான் செய்வது. ஹல்லேலூயா. ஒரு நான் சொல்ல வரும், அதே பொறுமையா சொல்லித்தரேன். ஒரு ஆவியானவரால் ஞானத்தை போதிக்கும் வசனம் வெளிப்பட்டால் அவர்களை செயல்பட வைக்கும். எவ்வளவு தூரம் புரியுதுன்னு தெரியல, பொறுமையா சொல்லித்தரேன், ரொம்ப முக்கியம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஞானத்தை போதிக்கிற வரத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார்னா, அந்த வசனத்தை வெளிப்படுத்தினார்னா, அந்த வசனம் சும்மா இருக்காது, அது செயல்படும் சொல்ல வரேன். இப்ப அகபு சொல்லிட்டான். அகபு அந்த அப்போஸ்தலர் 11:28 சொல்றான், அங்க கொடிய பஞ்சம் வரும்னு சொன்னான். அந்த பஞ்சம் அப்படியே உண்டாச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது அகபு சொல்றான், இந்த கச்சை உடையவன் 21ஆம் அதிகாரம் 11 15 வரைக்கும், இந்த கச்சை உடையவன் அவன் எருசலேமிலே கட்டப்பட்டு உபத்திரவத்துக்கு ஆளாக்கப்படுவான் என்று சொன்னதை, ஹல்லேலூயா, பவுலுதுன்னு தெரிஞ்சதும் மக்கள்லாம் அழுகுறாங்க. ஐயோ பவுலே என்ன பண்ணாதீரும், போகாதீங்கப்பா அப்படின்ற. அவருடைய ஆன்சர் என்ன தெரியுமா, இன்னைக்கு சபைக்குள்ளார ஞானத்தை போதிக்கிற வசனம் வெளிப்பட்டதுன்னா அது வெறுமனே வராது, அது செயல்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது வெறுமனே வராது, அது என்ன பண்ணும், செயல்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ளார ஞானத்தை போதிக்கிற வரம் செயல்படணும். ஹல்லேலூயா. அங்க போய் உயிர் மிச்சு உண்டாகணும். ஹல்லேலூயா. அந்த 13வது வசனத்துல சொல்லுகிறான், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கும் மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. மேல 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 பாருங்க, அகபு சொல்லும் போது சொல்லுகிறான், அவர்கள் அந்த கச்சை உடையவன் எருசலேமில் யூதர்கள் இவ்விதமாய் கட்டி புறஜாதிகள் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் சொல்றார். ஹல்லேலூயா. அவனை பவுலை என்ன பண்ணுவாங்க, கட்டி புறஜாதி கையில ஒப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா பவுல் என்ன தெரியுமா சொன்னா, என்னை கட்டி ஒப்பு கொடுத்தா மட்டும் இல்லை,
நான் சாவதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன். ஒரு ஞானத்தை போதிக்கிற வசனம் வெளிப்பட்டதுன்னா நம்மளை சும்மா இருக்க வைக்காது, அது செயல்பட வைக்கும். ஹல்லேலூயா. சரி 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 சரி, நம்ம அடுத்த காரியத்துக்கு போலாம். அடுத்து நான் என்ன சொன்னேன்? அறிவை உணர்த்தும் வசனம். ஹல்லேலூயா. அறிவை உணர்த்தும் வசனம் நிறைய 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 சொன்னேன். அதெல்லாம் வச்சுக்கிங்க, கூட இதையும் என்ன பண்ணிக்கங்க, சேர்த்துக்குங்க. சரியா? சரி. அப்போஸ்தலர் 5:1-11. ஆ 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 போதும். இந்த இன்சிடென்ட்டு பேதுரு தான் பேசுகிறாரு. பேதுரு தான் கேட்குறாரு, என்னப்பா இப்படிலாம் அப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு பேதுரு தான் கேட்குறாரு. நேற்றும் நான் அதை தான் சொன்னேன். பேதுருக்கு அந்த மாதிரி அறிவெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்க 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 இருக்கிற ஏரியா என்னது? கலிலேயர்கள். ஹல்லேலூயா. இந்த கலிலேயர்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு இல்லை. ஆனா இது அப்போஸ்தலனாகிய பேதுரு எதை பேசுறான்னா, நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். எதை பேசுறான்னா, வீட்டுக்குள்ளார மறைச்சத தேவன் பேசுகிறார். எதை பேசுறாரு? நேத்து நான் சொன்னேன், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை பேசினார்னு சொன்னேன். ஆமாவா? ஞாபகம் இருக்கா? தாவீதுனுடைய முறைமைகளை குறித்து பேசினார்னு சொன்னேன். நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை குறித்து பேசினார்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அதே பேதுரு வீட்டுக்குள் நடக்கிற அந்தரங்கத்தையும் தேவ அறிவு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்தரங்கத்தை பேசணும். ஹலோ, அப்படிலாம் பேசினா என்ன நடக்கும்? ஹலோ, நம்ம சர்ச்சைக்கே யாரும் வரமாட்டாங்க. ஏன் வருவாங்க? ஒரு சிலர் வருவாங்க. அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அது எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன தொட்டுச்சு. இதை நேற்று சொல்ல வேண்டியது, இதை சொல்லாம விட்டேன். அங்க நேற்று சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, குத்தப்பட்டவர்களான்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஹல்லேலூயா. இது புறஜாதிகளுக்கு குத்தப்பட்டுச்சு. விசுவாசிகளுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அதை சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். பாருங்க, இதுல அழகா சொல்லப்பட்டுக்கிட்டே வருவோம். 11வது வசனத்தை வாசிங்க. மற்ற யாவருக்கும் ஹல்லேலூயா. ரெண்டு வித்தியாசத்தை பாருங்க. புறஜாதிகளுக்கு அவர் பேசப்பட்ட போது இருதயம் குத்தப்பட்டுச்சு. ஆண்டவன்மார்களே, நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா இங்க பாருங்க, சபையில என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுதுறவங்க எழுதுங்க, நான் நிறைய சொல்லிட்டே போறேன், பொறுமையா எழுதிக்குங்க. ஒரு மனுஷனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம் வெளிப்படும் பொழுது புறஜாதிகளுக்கு அது குத்தப்படும், விசுவாசிகளுக்கு பயம் உண்டாகும். ஹல்லேலூயா. யாரை குறித்து பயம்னா, ஊழியரை குறித்தல்ல,
கர்த்தரை குறித்தான பயம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ற கருத்துக்கு வரீங்களா? என் கூட தானே இருக்கிறீங்க எல்லாரும். அறிவை உணர்த்தும் வசன சபையில வெளிப்படும் பொழுது புறஜாதிகளுடைய இருதயங்கள் குத்தப்படும். அவர்கள் மனம் திரும்புவார்கள். அவர்கள் தானாக முன் வந்து ஆண்டவமார்களே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வருவார்கள். ஆனால் இது சபைக்கு வெளிப்படும் பொழுது கர்த்தரை குறித்தான பயம் உண்டாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அது வேணுங்க. ஹல்லேலூயா. யோவான்ல பாருங்க, யோவான்ல 4ஆம் அதிகாரம் சமாரிய ஸ்திரியை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். 18வது வசனம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்ப பாருங்க, இயேசு அந்த கிணத்தரே உட்காந்துட்டு அந்த சமாரிய ஸ்திரீட்ட தண்ணி கேட்கிறாரு. அவர் சொல்றான், நாங்க இப்படி கொடுத்தா அது இப்படின்ற காரியத்தெல்லாம் பேசுறா. ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, என்னுடைய தண்ணி உனக்கு ஜீவனை கொடுக்கும், அது தாகம் எடுக்காது அப்படின்றதெல்லாம் பேசிக்கிட்டே வராரு. அடுத்து இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது உனக்கு திருமணத்தை குறித்து உன் புருஷன் எங்க, அழைச்சிட்டு வான்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப அவ சொல்றா, எனக்கு புருஷன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன சொல்றாரு? ஹலோ, அறிவை உணர்த்தும் வசனம். நீ சொன்னது உண்மைதான். இப்போ உங்ககிட்ட புருஷன் இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் திரும்ப சொல்றேன், இது எல்லாமே வரங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவராலே உண்டாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுயமாய் நடந்ததுன்னா அங்க தோல்வியில தான் முடியும். நான் சொல்றது புரியுதா? சுயமாய் இதெல்லாம் பேசலாம், சுயமா இவையெல்லாம் பேசலான்றேன். நான் சொல்றது புரியுதா? சுயமா பேசலாம். எனக்கு அது சொன்னார், இது சொன்னார், அதை பண்ணார், இதை பண்ணார், எதை வேணாலும் பேசலாம். ஆனா என்ன நடக்காதுன்னா செயல்பாடு நடக்காது. ஆனால் ஆவியானவரோடு பேசப்பட்டால் அது பயங்கரமாய் அது நடத்தப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அங்கு தெளிவாய் பேசுகிறார். தெளிவாய் அந்த ஸ்திரியோட பேசுகிறார். உனக்கு இப்படி நடக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. ஹல்லேலூயா. அவ அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா சொன்னா? இப்ப என்ன சொல்றா? நீர் தீர்க்கதரிசி. இப்ப நான் சொல்ல வரும் கருத்து உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசிக்கு எது ரொம்ப முக்கியம்னா, ஹலோ, நான் சொல்றத கவனமா கேட்கணும், இல்லாட்டினா ஒரு பிரசங்கமும் புரியாது. நான் மாட்டுக்கு கரையை முறையான கத்திட்டு போயிடுவேன். ஒரு தீர்க்கதரிசிக்கு ரொம்ப முக்கியம் எது தெரியுமா? அறிவை உணர்த்தும் தீர்க்க தரிசன வசனம். ஹல்லேலூயா. நீங்க வேதாகமத்தில் பார்க்கிற எல்லா தீர்க்க தரிசனங்களும் எதை வெளிப்படுத்தும்னா அறிவை உணர்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உணர்த்தும் வசனங்கள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. சரி, இப்ப அவன் தீர்க்கதரிசின்னு சொல்லி முடிக்கிறான். இது 2வது பகுதி. 3வது பகுதிக்கு நேராய் நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. 3வது பகுதி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். 12ஆம் அதிகாரம் அதில் சொல்லப்படுகிறது 3வது காரியம். 9வது வசனத்துல வேறொருவன் ஹல்லேலூயா. அதற்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு, அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்ப நம்ம விசுவாசத்தை பார்ப்பதற்கு முன்பாக நான் 3 பிரிச்சோம். ஞாபகம் இருக்கா? 3 பிரிச்சோம். அதுல முக்கியமானது ஆவிகளை பகுத்தறிதல். ஹல்லேலூயா. 3வது வரம் ஆவிகளை பகுத்தறிதல். எழுதிருங்க. இப்போ உங்ககிட்ட கேள்வி, ஆவிகளை எப்படி பகுத்தறிவது? ஹலோ, சீக்கிரமா சொல்லுங்க. ஆவிகளை எப்படி பகுத்தறிதல்? ஐயா சொல்லுங்க, செல்வண்ணா சொல்லுங்க. எப்படி பகுத்தறிதல்? பேசுறத வைத்து, செயல்பாட்டை பொறுத்து, வேற சொல்லுங்க. ஆவியை பகுத்தறிவது எப்படி? பேசுறத வைத்து, செயல்பாட்டை வச்சு, அவங்க ஆசைகள், செயல்பாடு. ஒரு ஆவியை பகுத்தறிதல் அப்படின்னா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் சொல்றேன், புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு ஆவியை பகுத்தறிதல் தரிசனத்தை கொண்டே நடத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. போக போக உங்களுக்கு புரியும். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவிய பேச்சிலும் செயலிலும் கண்டுபிடிப்பதை விட தரிசனத்தில் சில தடைகளை கர்த்தர் உணர்த்துவார். அதுதான் ஆவிக்குரிய பகுத்தறிதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? திரும்ப சொல்றேன். ஆவிக்குரிய பகுத்தறிதல் பேச்சிலேயோ செயல்பாட்டிலேயோ கண்டுபிடிக்க முடியாது. நல்லவங்க போல நிறைய என்ன பண்ணலாம்? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பேசலாம், நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனா அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தரிசனம் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தோம். ஹல்லேலூயா. எப்படின்றத சொல்றேன். 3 வகையாய் இந்த ஆவிக்குரிய பகுத்தறிதல் உண்டாகும். எத்தனை வகை? 3 டைப்ஸ். எழுதும் போது எழுதிக்கிங்க, நான் சொல்ல. மூடப்பட்ட தரிசனம். என்னதுங்க? மூடப்பட்ட தரிசனம். 2 திறக்கப்பட்ட தரிசனம். 3 ஆவிக்குரிய தரிசனம். ஆவிக்குரிய பகுத்தறிதல் இப்படிதான் உண்டாகும். ஆவிக்குரிய பகுத்தறிதல் 3 வகையா பிரிக்கப்படுகிறது. 1 மூடப்பட்ட தரிசனம், இன்னொன்று திறக்கப்பட்ட
தரிசனம். 3 ஹல்லேலூயா. பாஸ்டர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பவுல் எழுதும் போது எழுதுறாரு 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. இது பாருங்க, சரீரத்துல இருந்தாரா இல்ல ஆவியில போனாரா எதுவும் அவருக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நடந்துச்சு. எங்க போயிருக்காரு? 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை. ஆனா எப்படி போனேன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆவியில போனா இல்ல சரீரத்தின் மூலமா நான் போனேன்னா எப்படி போனேன்னு தெரியல. ஆனா 3ஆம் வானம் வரைக்கும் நான் என்ன பண்ணப்பட்டேன்? எடுத்துக்கொள்ளப்பட்டேன். பாஷை இன்னும் ஒரு விளக்கம் சொன்னேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து. ஹல்லேலூயா. போதும். இதற்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லலாம். என்ன வார்த்தை? ஞான திருஷ்டி. அப்படின்னா என்னன்னு கேட்டா இதான் மூடப்பட்ட தரிசனம். அவன் எப்படி இருந்தானா? பசியா இருந்தான், சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக்கப்பட்டுச்சு. இவன் போலான்னு நினைக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்குறான். எப்படி போனான், எப்படி இருந்தான் எதுவும் தெரியாது. ஹல்லேலூயா. என்ன செய்யப்பட்டது, எப்படியெல்லாம் நான் எதுவுமே தெரியல. எப்படி நான் போனேன்? ஆவிக்குள்ளா. இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல நீங்க வாசிங்கன்னா நான் ஆவிக்குள்ளாக மாறினேன்னு சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் என்னானே? ஆவிக்குள்ளாக மாறினேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க ஆவிக்குள்ளாக மாறினேன்னு யாருமே இந்த 2 இன்சிடென்ட் என்ன பண்ணப்படல, சொல்லப்படல. அப்ப பாஸ்டர் இது இது எப்படியெல்லாம் தரிசனத்தை தரும் அப்படின்னா இத பாருங்க. இந்த இந்த ஆவிக்குரிய பகுத்தறிதல பாருங்க. இந்த பேதுரு கிட்ட ஆண்டவர் காட்டுகிறார். என்னென்னலாம் காட்டுறார் பாருங்க. 12வது வசனத்துல ஹல்லேலூயா. இப்ப 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 அதை பார்க்கும்போது அதுல என்னென்ன இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அதுல பாருங்க, காட்டு மிருகங்கள் இருந்துச்சு, ஊரும் பிராணிகள் இருந்துச்சு, ஆகாயத்து பறவைகளும் இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊரும் பிராணிகள் இருந்துச்சு, காட்டு மிருகம் இருந்துச்சு, ஆகாயத்து பறவைகள் இருந்துச்சு. இத ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடிச்சு ருசி. இப்ப நான் இப்ப ஒரு 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 விசுவாசியோ இல்ல மற்றவர்களையோ அவங்களுடைய ஆவிக்குரிய பகுத்தறிதலை எனக்கு தந்திருக்கிறார். இந்த தரிசனத்திலிருந்து நான் என்ன காண வேண்டும், நான் என்ன புரிஞ்சுக்கணும்? இப்ப இத பார்க்கும்போது யூதர்கள் இப்படிப்பட்ட மிருகங்களை என்ன பண்ணுவதில்லை, சாப்பிடுவது இல்லை. இவர்கள் யாருன்னு கேட்டா இந்த பேதுரு ஒரு கலிலேயன், கடற்கரைக்காரன். ஹல்லேலூயா. அவன் யாரு? கடற்கரைக்காரன். அவன் கடற்கரைக்காரனாய் இருந்தாலும் அவன் அவன் அசுத்தமானதை என்ன பண்ணுவதில்லை,
சாப்பிடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்களேன். ஆ ஆ ஆ ஆ நான் ஒரு கலிலேயன் தான், ஆனா தீட்டும் அசுத்தமானது ஒன்றையும் நான் என்ன பண்ணுவதில்லை, புசிச்சதில்லையே. ஹல்லேலூயா. இந்த தரிசனம் எங்க வரைக்கும் போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அவன் பார்த்தது ஒரு விஷுவல், ஒரு காட்சி. என்ன காட்சி? காட்டு மிருகங்கள், ஒரு பிராணிகள், இது என்னது, ஆகாயத்து பறவைகள். இதை தான் பார்க்கறான். ஆண்டவர் சொல்றாரு இதை புசின்னு சொல்றாரு. அவன் சொல்றான் நான் இதுவரைக்கும் அப்படி புசிச்சது இல்லை அப்படின்னு சொல்றான். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு ஆ ஆ ஆ என்ன உண்டாச்சு? ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக. எதை பத்தி பேசுறாரு? ஹலோ, அவன் பார்த்தது எதுங்க? மிருகத்தை தானே? ஆமா தானே? மிருகத்தை மட்டும் சொல்லல, மனுஷனையும் பேதுரு தீட்டான் நினைச்சான். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? அவர்களோடத்துல நான் போக முடியாது, நான் சொல்ல முடியாது, நான் அவர்களுக்கு போவது தவறு என்று பேதுரு நினைத்தவனை எதோட பேசுகிறார் என்றால், மிருகத்தோடு அவனுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த பேதுரு அங்க போனுங்க. எங்க போனோம்? கொர்நேலி வீட்டுக்கு போனோம். கொர்நேலி யாரு? இவர்களுக்கும் அவங்களுக்கும் நம்ம பாஷையில சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஒத்து வராது. ஹல்லேலூயா. என் அப்பா எப்படி சொல்றாரு பாருங்களேன். சிலது ஒத்து வராதத, சில ஒத்து வர்றத ஆண்டவர் இப்படிதான் காட்டுவார். ஹலோ, புரியலையோ? அது நான் என்னுடைய ஏதோ அப்போ அப்படின்னு நினைச்சு தட்டி தடுமாறி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டாவது தடவை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் சுத்தமாக்குனத நீ எப்படி தீட்டுன்னு சொல்லுவ அப்படின்றார். 16வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ இப்ப நான் இன்னொன்னு கேள்வி கேட்கிறேன். பேதுருக்கிட்ட எத்தனை முறை அந்த தரிசனத்தை பார்த்தா? 3 முறை. 3 முறை சத்தம் கேட்குது. இந்த பேதுருக்கு என்ன தோணும்? என்ன தோணும்? பழசு ஞாபகம் வந்திருக்கும். என்னது தெரியுமா? இயேசு பேதுருவை பார்த்து நீ என்னை நேசிக்கிறியான்ற கேள்வி சொல்லாம, நான் சொல்றது புரியுதா? உன்னை நான் நேசிக்கிறியான்னு கேட்டதை போல அந்த தீட்டும் அருவருப்புன்னு சொல்லி இருக்குதே, நான் அவர்களை நேசிக்கிறேன்ற சத்தம் தோணி இருக்குமா? தோணி இருக்காதா? ஹலோ, இதுதான் ஆவிக்குரிய பகுத்தறிதல். இப்ப பாருங்க எப்படி சொல்லி தர்றாருன்னு பாருங்க. என்னுடைய அழைப்பையும் தொட்டு, ஹலோ, என்னுடைய அழைப்பு எங்க? நான் 3 தடவை மறுதலிச்சு என்ன ஆண்டவர் இல்லைன்னு சொன்னேன். ஆண்டவர் என்ன பார்த்து கேட்டார், நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டாரு. அதெல்லாத்தையும் நினைவு கூறும் வண்ணமாய் அதெல்லாம் தொடுற அளவுக்கு ஆண்டவர் இங்க காட்டுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. ரொம்ப அருமையான இருந்துச்சு. இதை நான் தியானிக்கும் போது, அப்பா, தரிசனம்னு சொல்லிட்டு போயிடுறோம். இது ஆவிக்குரிய பகுத்தறிதல் சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறோம். அந்த சிம்பிள்ல இருக்கிற வேல்யூவை பாருங்க. ஹல்லேலூயா. அவன் பார்த்த மிருகங்கள் சுத்தமா இருந்தது.
ஆனா அதை ஒப்பிட்டு 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 தன்னுடைய அழைப்போடு தான் அழைத்த அழைப்பு 3வது முறை சொல்லுவாரு. என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இதெல்லாம் அவனுக்கு வந்துட்டு போயிருக்கும். ஆமாவா இல்லையா? உண்மைங்க. இது எல்லாம் அப்படியே கண்ணிருந்து அப்படியே படமா வந்திருக்கும். வந்துட்டு பாருங்களேன் பாருங்களேன் எப்படி தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆவியை பகுத்தறிகிறார் என்பதை அதை தியானிக்கும் போது மிக அழகாக இருக்கும். அடுத்த வசனத்தை பாருங்க. பேதுருக்கு அடுத்த 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 2வது நிமிஷமே ஆண்டவருக்கு தெரியும் இவன் யாரு. சந்தேக பேர்வழி. இவன் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்க அடுத்த அடுத்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யார் வந்திருக்கா தெரியுமா? கொர்நேலி வீட்டில இருந்து 2 பேர் வந்து கூப்பிடுறாங்க, பேதுருவே நீதானா அப்படின்னு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 19வது வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்களேன் பாருங்களேன் எத்தனை மனுஷன். ஹலோ, எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஹலோ, 3 தடவை மறுதலிச்சவன், 3 தடவை ஆண்டவர் கேட்டவர். ஆமாவா இல்லையா? 3 முறை அந்த 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 காட்சியை பார்த்தவன் 3 முறை ஆண்டவர் சொல்லுகிறார் இது தீட்டில்லைன்னு சொல்லுகிறார். இப்ப வந்திருக்கிற ஆளும் அப்பா இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷன் போலேன்னு வச்சுங்களேன், தொலைஞ்சான். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. மூடப்பட்ட தரிசனமா இருந்தாலும், நான் சொல்ல வர கருத்து புரியும் நினைக்கிறேன், மூடப்பட்ட தரிசனமா இருந்தாலும் அது பிரத்யேகமான காட்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி ஒருத்தரை குறித்து கர்த்தர் காட்டுகிறார்னா செய்யணும்னா செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் திரும்ப சொல்றேன், இந்த இடத்துல அநேக விசுவாசிகள் மறுதலிக்கப்பட்டு ஓடி போறாங்க. ஹல்லேலூயா. நான் திரும்ப தெளிவா சொல்லித்தரேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு நீ போகாத, இல்ல போ அப்படின்னு சொல்ற இடத்துல அவங்க கேட்காம அதை செய்யறாங்க. ஹல்லேலூயா. கேட்காம செய்யறதுனால எதை இழக்கிறாங்க தெரியுமா? பரம அழைப்பை இழக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? தரிசனத்தை காட்டப்பட்ட போதும் தங்களுடைய அழைப்பை சுட்டி காட்டி இந்த தரிசனம் காட்டப்பட்ட பிறகும் ஹல்லேலூயா இதை செய்யாமல் போகும்போது எதை இழக்கிறாங்கன்னா இந்த வரத்தை இழக்கல, எதை இழக்கிறாங்கன்னா அழைப்பையே இழக்கிறாங்க. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? பாதிப்பு இங்க இருக்கிற இந்த ஆவின் பகுத்தறிதலை விட்டுட்டு போகிறவர் அல்ல. எதை இழக்கிறார் என்றால் இவ்வளவு சொல்லியும், இவ்வளவு வெளிப்படுத்தப்பட்டும், இவ்வளவு காரியங்களை சொல்லியும் அவர்கள் செய்யாத போது அவர்கள் அழைப்பையே கர்த்தர் இழக்க பண்ணுகிறார், விட்டுறாரு. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த இன்சிடென்ட்ல பேதுரு மட்டும் போகலைன்னு வச்சுங்களேன், பேதுருடைய சாப்டர் இங்கே என்ன பண்ணிருப்பாரு? ஆமாவா இல்லையா? பிராக்டிகலா யோசிங்க. நான் அப்படிலாம் போக முடியாது, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன், அவர்கள் புறஜாதிகள், அவர்கள் அசுத்தம் உள்ளவர்கள், அவர்களெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு எதையும் சொல்ல முடியல. அவ்வளவு அழகாய் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய பகுத்தறிதலை இப்படிதான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்ப பேதுருகிட்ட போய், பேதுருவே உன்னால மறக்க முடியாத இன்சிடென்ட் எதுப்பா அப்படின்னு கேட்டா எதை சொல்லுவார்? எதை சொல்லுவார்? மறக்க முடியாத இன்சிடென்ட் அதுவா, அன்னைக்கு நான் உட்காந்து பசியில் உட்காந்துருந்தேன் பாரு, அன்னைக்கு ஒரு ஞான திருஷ்டி அடைஞ்சப்பா. அது எங்கெல்லாம் கொண்டு போச்சுன்னா, நான் பழசெல்லாம் எனக்கு காட்டி, கர்த்தர் என்னை அழைச்ச அழைப்பெல்லாம் காட்டி என்னை வரிசையாக கொண்டு வந்துச்சுப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களை அநேக சபை விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். செய்யன்னு சொன்னா செய்யணும், செய்யாதன்னு சொன்னா தயவு செஞ்சு சொல்றேன் செய்யாதீர்கள். ஹல்லேலூயா. அடுத்தது சொல்றேன், ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிகளை பகுத்தறிதலை குறித்து 2வது பகுதி. அதை என்ன சொன்னேன்? திறக்கப்பட்ட தரிசனம். என்ன தரிசனங்க? திறக்கப்பட்ட தரிசனம். திருப்புங்களேன், லூக்கா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்திலிருந்து இல்லை சாரி 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சகரியா எலிசபெத், யோவானுடைய அப்பா அம்மா. இவன் அன்னைக்கு ஆசாரியர்கள் முறைமையின்படி தூபம் காட்டுகிற அந்த அந்த நேரத்துக்கு அந்த சீட்டு அவன் பேர்ல விழுந்துச்சு. அதற்காக இவன் உள்ள போறான். எதற்காக உள்ள போறான்? தூபம் காட்டுற வேலை, ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்கு. இவன் அங்க உள்ள போனவன், உள்ள போய் தூபத்தினுடைய வேலைகள் நடக்குது. வெளியே ஒரு ப்ராசஸ் நடக்குது. வேதம் ரொம்ப தெளிவா எழுதுது பாருங்களேன், ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும். வெளியே ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஜோம்னிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. உள்ள தூபம் காட்டும் போது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. பிரத்யேகமா யார பார்க்கிறான் சகரியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரத்யேகமா யார பார்க்கப்பட்டது? தூதனை பார்க்கிறான். தூதனை பார்த்ததும் என்ன நடந்துச்சு தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. கலங்கி பயம் அடைந்து இப்ப யார் பேசிக்கிட்டு இருக்கா? தூதன் பேசுறான். என்ன பேசுகிறான்? சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. நீ என்ன வேண்டிக்கிட்டு இருந்தனா உனக்கு ஒரு பிள்ளை வரணும்னு சொன்ன. அந்த பிள்ளையினுடைய வரலாறையும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? அந்த பிள்ளைக்கு யோவான்னு பெயர் வை. அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்.
ஹல்லேலூயா. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். அதோட நிக்கல. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் பிறப்பின் நிமித்தம் ஹல்லேலூயா அநேகர் என்னாவாங்களா? சந்தோஷம் அடைவார்கள். அடுத்தது சொல்லு. அடுத்தது ரொம்ப முக்கியம். எப்படி வளர்க்கணும்ன்றதையும். ஹலோ, அப்ப ஆவிக்குரிய பகுத்தறிவுதல்ல ரொம்ப முக்கியம். அவன் எப்படிப்பட்டவன், என்ன செய்ய வேண்டும் என்பதை வரைக்கும் ஹல்லேலூயா உனக்கு சந்தோஷம் உண்டாகும். உனக்கு மட்டும் இல்லை, அவன் பிறப்பதின் மூலமாய் அநேகர் சந்தோஷப்படுவாங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா பாருங்களேன். இதை நம்ம கிட்ட சொல்லும் போது எப்படி இருக்கும்? சும்மா யோசிங்க. அப்பா இல்ல, நாம நினைக்கிறத விட தகப்பன் சில விஷயங்களை வெளியரங்கமாய் பிரத்யேகமாய் நமக்கு காட்டி கொடுப்பாரு. நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. இப்ப இந்த விசுவல் எல்லாத்தையும் யார் பாப்பா? சகரியா பார்த்துட்டு இருப்பான். பெரிய தூதனை பார்க்கறான். தூதன் சொல்ல 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 எலிசபெத் குழந்தை பிறக்குது, யோவான்னு பெயர் எடுக்கிற அந்த முறைமைகளை யோசிப்பான். அடுத்த வார்த்தை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். அது ஜீர்ணிக்க முடியாத வார்த்தை, ரொம்ப அருமையா இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக அவன் எப்படி இருப்பானா? இந்த ஜனங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யார? மேசியாவை. நான் சொல்றது புரியுதா? ஹல்லேலூயா. மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இந்த சகரியா கிட்ட சொல்றாங்க, சகரியாவே, மேசியாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய மனுஷனை அனுப்ப போறேன், அது உன் பிள்ளைன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை. ஹலோ, எதை பத்தி பேசுறாரு? அவன் சாப்பிட்றத பத்தி பேசுறாரு. அதோட முடியல. வயிற்றுல இருக்கும் போதே பரிசுத்தாவியினால, இது குழந்தை பிறக்கல, குழந்தை உருவாகல. ஹலோ, நான் சொல்றது புரியுதா? குழந்தை பிறக்கிறதுக்குரிய வயசும் இல்லை. ஹல்லேலூயா. சகரியம் வயசானால்ப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஒய்ஃபு வயிற்றுல இருக்கும் போதே உன் பிள்ளைய பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவான். அடுத்து என்ன நடக்கும்? வாசிங்க. அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? வீட்டில் போய் இந்த 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 பேசேஜை மட்டும் வீட்டில் நல்லா வாசிங்க. என் ஆண்டவர் எப்ப சொன்னாலும் சின்னதா சொல்லிட்டு போக மாட்டாரு. ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களோடு இடைப்பட்டு போறவர் அல்ல. அவர் பிரத்யேகமாய் தெளிவாய் நம்மளோடு இடைப்படுகிறவர். ஹல்லேலூயா. ஆவிகளை பகுத்தறிகிற வரமுடையவர்களுக்கு, நான் சொல்றது புரியுதா? நான் திரும்ப சொல்றேன். ஆவிகளை பகுத்தறிய வரம் கொண்டவர்களுக்கு அவனை வேண்டான்னு சொல்லிட்டு போக மாட்டாரு, அவன் வேணும்னு சொல்லிட்டு போக மாட்டாரு. அது தெளிவாய் ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் பை அப்படியே வரிசையா சொல்லிட்டு வருவார். இதுதான் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. இவனை வேண்டாம், இவன் வேணும், இவன் செய்யணும், இவனை பண்ணக்கூடாது என்கிற அந்த ஆவிக்குரிய பகுத்தறிதலை என் ஆண்டவர் தெளிவா சொல்லி தருவார்ன்ற. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு.
போதும். ஹல்லேலூயா. இந்த ப்ராபசி எல்லாம் இப்ப ஆண்டவர் சொன்ன, தேவதூதன் சொன்ன எல்லா காரியமும் நடந்துச்சா நடக்கலையா? ஹல்லேலூயா. நடந்துச்சுன்னா அது உண்மை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆவியானவர் சிலரை கர்த்தர் நமக்கு காண்பித்தார் என்றால் அது நமக்கு நடந்தால் அது உண்மை. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆ ஆ ஆ இப்ப சகரியாவுக்கு ஒரு டவுட்டு. நீ சொன்ன திட்டம்லாம் எனக்கு தானா? ஹலோ, எனக்கு தானா இல்ல வேற யாருக்காவது சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு. நான் வயசான ஆளு, என் மனைவி வயது சென்றவ, இனிமேட்டு எப்படி அப்படின்ற கேள்வி கேட்டதும் அடுத்த வார்த்தை பாருங்க. எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது எப்படி சும்மா கப 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 கபன்னு அப்படியே தேவதூதனுடைய பேரை சொல்றாரு. ஹலோ, தேவதூதனுடைய நான் யார் தெரியுமா? தேவ சந்நிதியில் இருக்கிற காபிரியல். இது வாசிக்கும் போது நான் ஃபிளாட்டு. இப்படி நமக்கு முன்னாடி இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு வச்சுக்கல, நானும் ஃப்ளெக்ஸ் வச்சிருப்பேன். சீரியஸா தேவதூதனை பார்த்த இல்லவா? இல்ல சீரியஸா நான் சொல்றது புரியுதா? இந்த சகரியாவுக்கு கிடைச்ச ஆவிக்குரிய பகுத்தறிதல் இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசு. இவன் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் சொல்ற. இப்ப ஆபிரகாம் கிட்ட கேட்கிறான். ஆபிரகாம் கேட்கிறான், நான் வயசானவன்னு சொன்னதும் அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? அடுத்த உற்பத்தி காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த சகரியாவுக்கும் அப்படி சொல்லி இருக்கலாமா, சொல்லி இருக்க கூடாதா? நான் சொல்றது புரியுதா? அடுத்த 10 மாசத்துல நீ என்ன பாப்ப, நீ அப்ப சொல்லுவ, அப்படி சொல்லல. இந்த இன்சிடென்ட் வாசிக்கும் போது ரொம்ப அருமையா இருக்கு. சொல்றாரு, நான் கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிற காபிரியல்ன்றான். அடுத்த வார்த்தை வாசிங்களேன். யார் வந்திருக்கா? ஹலோ, தேவதூதன் சிம்பிளா முடிச்சிடாதீங்க, அதுல ஒரு ஹைலைட் இருக்கு. தேவ சந்நிதியில நிக்கிற யாருங்க? எங்க நிக்கிறவன்? தேவ சந்நிதியில் நிக்கிற காபிரியல் என்பவன் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப 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 சகரியா என்ன பண்ணிருப்பாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்டதும் சகரியா என்ன பண்ணிருப்பாரு? அப்படியே ஸ்டன்னாய் நின்று இருப்பார். நீர் காபிரியலா? இந்த ஸ்டன்னானத என் தகப்ப என்ன செய்யறாருன்றது பாருங்க. பாருங்க, இதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. அடுத்த வசனம். இப்ப 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 ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படி பண்ணிட்ட, அதனால நீ என்ன பண்ண போற? பேசக்கூடாம ஊமையா இருக்க போறன்றார்.
வெளியே ஒரு கூட்டம் ஜெபம் பண்ற கூட்டம் இருக்கு. ஆமா தானே? ஜெபம் பண்ற கூட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும், வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ற கூட்டம் இப்ப ஜெபத்தை விட்டுட்டு எதை யோசிக்குது? ஐயோ, எதை யோசிக்குது பிரதர்? வாங்க பிரசங்கத்தில் இருங்க. டைம் ஆயிடுச்சோ? ஓ, அதுல அப்ப அப்ப உள்ள போன ஆளு இன்னும் அடுத்து உள்ள இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஆளு ஜெபம் பண்ற ஆளு சொல்லுவாரு, சங்கிலி ஏதாவது ரெடி பண்ண. உள்ள போன வயசான கிழவன் போனா. ஹல்லேலூயா. பெட்டியை ரெடி பண்ணு. நம்ம பாஷையில சொல்லணும்னா குழி வெட்டுற ஆளை கூப்பிடுப்பா, பெட்டியை ரெடி பண்ணுப்பா, ஆம்புலன்ஸுக்கு ரெடி பண்ணு, சொந்தக்காரன்லாம் சொல்லு, இவ்வளவு நேரம் ஆகும். இங்க இருக்கிற ஜெபம்ன்றதை விட்டுட்டு ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? சகரியா பார்த்த தரிசனத்தை சிம்பிளா 4-5 வசனத்தோடு முடியுது. ஆனா அவன் பார்த்த தரிசனம், பேசின இன்சிடென்ட் எல்லாம் அவன் ஆசாரிய முறைமைகளை செய்து முடித்து, நான் சொல்றது புரியுதா? செய்து முடித்து வரவேண்டிய நேரத்தை விட, ஹலோ, வரவேண்டிய நேரத்தை விட அதிக நேரம் எங்க நிக்கிறான்னா தெய்வ சமூகத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு மனுஷனுக்கு திறக்கப்பட்ட தரிசனம் வெளிப்படணும்னா எங்க செலவிடணுமோ அங்க நிறைய நேரம் செலவிடணும். நியாயமான இன்னொரு பதத்திலையும் சொல்லணும்னா, சகரிய வயசான கிழவரையா அவர் பொறுமையா வேலையை முடிச்சுட்டு வருவாரு. ஆமாவா இல்லையா? அந்த நேரத்தோட எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த நேரத்தை விட இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனதுனாலதான் உள்ள இருக்கிற வெளியே இருக்கிற ஆட்கள் பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. அடுத்த இன்சிடென்ட் பாருங்களேன், ரொம்ப அருமையா இருக்கும். 22வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே இப்ப சகரியா வந்தாச்சு. சகரியாட்ட கேட்கிறாரு, பெரியவரே என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இப்ப பெரியவர் என்ன பண்ணல? பேசல. என்னென்ன பேசியிருப்பாங்க? ஹலோ, நம்ம யோசனைக்கே விடுவோம். என்னென்ன பேசியிருப்போம்? கிழவன் அங்க உள்ள போய் என்னத்தை தின்னு முழுங்கிட்டு வந்தானோ தெரியல, வாய கூட திறக்க மாட்டேங்குது. என்னன்னு கேட்கிறோம்ல. ஹல்லேலூயா. சும்மா ஒரு பிராக்டிக்கலா என்ன நடந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இவன் பேசவே இல்லை. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்னு சொல்லியிருக்கோம். எதையா பேய பார்த்துட்டீரா, இல்ல மயக்கம் வந்துருச்சா, சாப்பிடாம ஏதா போனீரா, இல்ல என்ன ஆச்சு, அப்படியே சொல்லிட்டு வரும்போது அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. அடுத்து என்னதாயா தரிசனத்தை ஏதாவது பார்த்தீரா? ஆமா, என்ன பார்த்தேன். இது சில சில பகுத்தறிதல் இப்படி சிலருக்கு காட்டுவார். எப்படி காட்டுவார்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து அவன் செய்கிற இந்நாள் வரைக்கும் செய்ய போகிற காரியத்தை, அந்த ரங்கத்துல செய்ய போகிற காரியத்தை, வெளியில செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் பிரத்யேகமாய் சகரியாவுக்கு வெளிப்படுத்தினார்.
ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேச மாட்ட, ஊமையா இருப்ப. இதை 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 நீங்க ரொம்ப அருமையா இருக்கும் வாசிக்க. அடுத்து அவன் வெளியே வந்தான். அவனுக்கு அவர்கள் செய்கை காட்டி ஊமையா இருந்தான். அவன் அதெல்லாம் செய்கை காட்டினான். ஆமா, நான் ஒரு தரிசனத்தை கண்டேன் அப்படின்றத அவன் அது செய்கை மூலமாய் அவர்களுக்கு புரிய வச்சுட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்கள். தன் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. தன்னுடைய நாட்களில். ஹல்லேலூயா. இப்ப அந்த ஊழியத்தின் முறைமைகளை குறித்து பின் நாட்கள்ல நம்ம கவனிக்க பார்க்க உதவி செய்வாராம். ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு ஆசாரியனுடைய ஊழியம், உள்ள இருக்கிற ஊழியம், அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். முடிஞ்சா இதை குறித்து மாத்திரம் நான் இடையில பேச ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சரி, இப்ப 24 இருந்து சீக்கிரமா வாசிச்சுட்டு இந்த 2வது பகுதியோட முடிச்சிருவோம். நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா. சரி, இப்ப இந்த காபிரியல் அடுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அந்த தரிசனத்தை காபிரியலை கொண்டு காட்டப்படுகிறது. சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நான் சொல்லணும்னு விரும்புறேன். 24வது வசனம். அந்நாட்களில் பின்பு அவனுடைய மனைவி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தைகளை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் வைத்து அப்படின்னு சொல்லும் போது பக்கத்தில் இருக்கிற சகரியா என்ன யோசிப்பார்? அட, சொல்றது புரியுதா? பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரம்மா சந்தோஷத்தில் இருக்கு. வீட்டுக்காரருக்கு சந்தோஷம் ஜாஸ்தி. அம்மா சொல்லும் போது வாயை திறந்து எதையுமே என்ன சொல்ல முடியாது. இப்ப இந்த சகரிய வயசான கிழவர் யோசித்து பாருங்க. எல்லா சந்தோஷத்தையும் எல்லா துக்கத்தையும் எதுல காட்டியிருப்பாருங்க? சின்ன வயசுல இருந்து பேசாதவனா இருந்திருந்தா அந்த பிரச்சனை பாதி மனசுல யோசிச்சிருப்பார். நான் அப்பவே விசுவாசிச்சிருந்தேனா இப்பயாவது சந்தோஷமா என்ன பண்ணிருப்பேன், பேசியிருப்பேனே. ஆமாவா இல்லையா? போய் நம்பாம போயிட்டனே. ஹல்லேலூயா. இப்ப தன்னுடைய மனைவி குழந்தை பிறக்குது. அந்த இன்சிடென்ட் பின்னாடி வரும். குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு பேர் இருக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பேர் இருக்கும் போது அதுல ரொம்ப அருமையா இருக்கும். பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். 57 இருந்து வாசிங்கன்னா பாருங்க, வசனம் நிறைவேறிச்சு. நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை வாசிங்க. என்ன பெயரிட போனாங்க? ஹல்லேலூயா. அவனுடைய அப்பாவுடைய நாமத்தில் அப்படியே வரிசையா வருது. அப்படியே வர்றதுனால என்ன பெயர் வைக்கணும்னு போறாங்க? சகரியானு. இப்ப 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 கேட்கறது புரியும் நினைக்கிறேன். தரிசனத்துல சொன்னது யாருக்கிட்ட? சகரியாட்ட. இப்ப யார் இப்ப பெயர் வைக்கிறது? தாய். சகரியா எழுதி காட்டியிருப்பாரோ?
ஹலோ, சகரியா எழுதிலாம் காட்டல. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். தரிசனம் கிரிய செய்யும். என்ன கிரிய செய்யும் தெரியுமா? பேசாமல் இருந்தாலே. ஹலோ, சகரியா ஒன்றும் பேச முடியாது. பேசாம இருந்தாலும் அவளுடைய மனம் எலிசபெத் சொல்லுகிறா, சகரியான்னு பேரிட்டு வரலான்னு போகும்போது, இல்லப்பா அதுக்கு யோவான்னு பெயரிடணுன்றாரு. அடுத்த வார்த்தை பாருங்க. இப்ப கேக்குறாங்க, அடுத்து நம்ம வம்சத்திலேயே இந்த பேரு இல்லையே, சரி நீதான் சொல்ற, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 62வது வசனம். முக்கியமான காரியம். அவருக்கு காது கேட்குமா கேட்காதா? இப்ப 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 சகரியாவுக்கு என்ன மொழி இப்ப கத்து சொல்லி தந்துட்டு இருக்காங்க. வாய் திறந்து கூட சொல்றதுக்கு சங்கட்டம். ஐயே உனக்கு இப்படி அப்படி இப்படி என்னமோ சொல்லி தரான். அடுத்த வசனம், இப்ப இப்ப எழுத்து பலகையை கேட்டு வாங்கி எல்லாரும் ஐயா மனைவி கிட்ட யோவான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வராங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு வராங்க. நம்ம உறவு முறையில யாரும் இல்ல, இப்படி இல்ல அப்படி இல்ல. இதை குறித்து தன்னுடைய கணவனாகிய சகரியாட்டை கேட்கிறாங்க. அப்பா அவன் சொல்லுகிறான், எழுத்து பலகையை கொண்டு வா. அதை எழுதுகிறான், யோவான் என்று எழுதுகிறான். அடுத்த வார்த்தை பாருங்க, உடனே இதுவரைக்கும் திறக்கப்படலைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தரிசனங்கள் நீங்கள் பேசாமல் இருந்தால் அது செயல்படும். நான் சொல்றது புரியுதா? நான் இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்த பாஸ்டர், அந்த காரியங்களை குறித்து நான் இப்படியெல்லாம் நான் கண்ட பாஸ்டர், இப்படியெல்லாம் இது தவறான ஆட்கள், இவர்கள் இப்படி நல்ல ஆட்கள், இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள், இப்படியெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்க யாருக்கிட்டே சொல்ல வேண்டியதில்லை. குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்ட தரிசனம் அது நிறைவேறும், அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒண்ணு இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம், சரியா? ஆவிக்குரிய தரிசனம் பார்த்துட்டு போயிடலாமே. அப்போஸ்தலர் 9:11-12 சீக்கிரம். அப்போஸ்தலர் 9:11-12. போதும். ஹல்லேலூயா. இப்ப இந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். இந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். இங்க பவுல் அங்க போகும்போது தரிசு பட்டணத்துல அவனுக்கு தரிசனமாகி அவன் கண் குருட்டாட்டம் உள்ளவனாகி அவன் போய் ஒரு வீட்டுல தங்கி இருக்கிறான். இப்ப இந்த சவுல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். என்ன தரிசனத்தை பார்க்கிறான் அப்படின்னா, அனனியா என்னும் பேர் உள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனத்தை கண்டான். என்ன தரிசனம்? ஒரு மனுஷன் வருவான், அவன் பேர் என்ன? அனனியா. அவன் என் மேல என்ன பண்ணுவான்? கை வைப்பான். கை வச்சா எனக்கு என்ன நடக்கும்? பார்வை அடையும். ஆவிக்குரிய தரிசனம். ஹல்லேலூயா.
இந்த தரிசனத்தை அங்க சொல்றார். அனனியா கிட்ட சொல்லும் போது அனனியா சொல்றான், அவன் சபையை என்ன பண்ணவன்? துன்புறுத்துறவன். ஆண்டவர் சொல்றாரு, பெரிய காரியத்தை சொல்றாரு. 15வது வருஷத்தை வீட்டுல போய் வாசிங்க. நீ போ, அவனை கொண்டு நான் புறஜாதிகளுக்கு நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன் அப்படின்றதெல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் பாடுபட போறான், எனக்காக செயல்பட போறான் அப்படின்றதையும் சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அப்படியே அனனியாவும் போறா, சவுலை தேடுறான். சவுலை தேடி என்ன இன்சிடென்ட் கனவாய் இல்ல தரிசனமாய் பார்த்தானோ, ஹல்லேலூயா, அது அப்படியே நடக்குது. அவன் 17வது வசனத்துல பாருங்க, சகோதரனாகிய சவுலே, நீ வந்து வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாயை கர்த்தர் நீ பார்வை அடையும்படி, அடுத்த வார்த்தை பாருங்க, பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படி என்னை அனுப்பினார் என்றார். அடுத்த வார்த்தை பாருங்க, ஹல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், உடனே. ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாய் சரியாகவில்லை. ஹல்லேலூயா. உடனே, இமிடியேட்டா. ஆவிக்குரிய தரிசனம் எதற்காக என்றால், ஹலோ, ஆவிக்குரிய தரிசனம் எதற்காக என்றால் உடனே செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா. உடனே செய்யலைன்னு வச்சுங்களா, ரொம்ப பிரச்சனை. சிலரே ஆவிக்குரிய காரியங்கள்ல கர்த்தர் வெளிப்படுத்துவார், அதை உடனே செய்யணும். தள்ளி போட்டுறாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியா சொல்றேன். ஆவியானவர் உங்களோடு ஆவிக்குரிய பகுத்தறிதலை உங்களுக்கு கொடுக்கும் போது, ஆவிக்குரிய தரிசனத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தா அதை உடனே செய்யுங்க, தள்ளி போடாதீங்க. ஹல்லேலூயா. அனனியா கிட்ட சொல்லும் போது, அனனியா ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் கிளம்பல. ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாய் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், இப்படி எப்படி எல்லாம் பண்ணவாப்பா, இல்லை எனக்கு அவன் தேவை, அவனை கொண்டு நான் செய்யணும் அப்படின்னு சொன்னதும் அனனியா உடனே கிளம்பினான். உடனே போனான், உடனே கை வச்சான். அவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிறேன், நீ பார்வையடையணும், பரிசுத்தாவினால நிரப்பப்படணும் சொல்லி வாய மூடின அடுத்த நிமிஷம், அடுத்த வார்த்தை, உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தரிசனம் கால தாமதமாய் செய்ய கூடாது. ஹல்லேலூயா. திறக்கப்பட்ட தரிசனம் நீங்கள் அமைதியாய் இருந்தாலும் அது செய்து முடிக்கும்னு சொன்னேன். ஹல்லேலூயா. மூடப்பட்ட தரிசனம் உங்கள் அழைப்பை குறித்து பேசும்னு சொன்னேன். ஹல்லேலூயா. 3 எழுதிட்டீங்களா? மூடப்பட்ட தரிசனம் உங்க அழைப்பை பேசும். திறக்கப்பட்ட தரிசனம் நீங்க அமைதியா இருந்தாலும் செயல்படும். ஆவிக்குரிய தரிசனம் உடனே செயல்பட வேண்டும். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எழுப்பி நிற்போம். நேரம் ஆச்சு, சாரி. எல்லாரும் எழுப்பி நிற்போம். பரிசுத்தாவியானவர் நம்மளோட இடைப்படுவாராக. ஆவிக்குரிய பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் பிரதர். ஆவிக்குரிய பகுத்தறிவு ரொம்ப முக்கியம் பிரதர். அது 3 வகையாப்படும். அது மூடப்பட்ட தரிசனம், அது திறக்கப்பட்ட தரிசனம், அது ஆவிக்குரிய தரிசனம். கர்த்தர் இன்னைக்கு சிலதை கர்த்தர் உங்களோடு வெளிப்படுத்துவார். பேச்சிலேயோ செயலிலோ இல்ல, பகுத்தறிவு பேச்சிலேயோ செயலிலோ அல்ல. ஆவிக்குரிய பகுத்தறிவு தரிசனத்தின் மூலமே உண்டாக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க பேசுறதுனால
அவங்களுடைய ஆசைகள் மற்ற காரியங்களினால நம்ம புரிஞ்சிக்க முடியுமா? இல்லை, இல்லவே இல்லை. அவங்க உள்ள என்ன இருக்குன்றத தரிசனம் தான் நமக்கு காட்டி கொடுக்கும். தரிசனம் தான் காட்டி கொடுக்கும். தரிசனம் தான் காட்டி கொடுக்கும், வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட வரம் வேணும்னா உங்க வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரா நீட்டி ஆவிக்குரிய தரிசனம், ஆவிக்குரிய பகுத்தறிதல் எனக்கு வேணும் ஆண்டவரே. பிரைஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கேளுங்க, ஒரே ஒரு நிமிடம். எனக்கு அப்படிப்பட்ட வரங்கள் வேணும் ஆண்டவரே. வாஞ்சியோட கேளுங்க, கற்று தருவார். விருப்பத்தோட கேளு. ஆவிக்குரிய பகுத்தறிதல். எந்த ஜனம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா கர்த்தர் நமக்கு திட்டம் தெளிவாய் சொல்லி தருவார். Glory to God, glory to God, glory to God. சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரட்டும். கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். வேலை செய்யட்டப்பா, வேலை செய்யட்டப்பா. அது மேல ஒரு வாஞ்ச விருப்பம் சபைக்கு வரணும்ப்பா. அந்த ஆவிக்குரிய தரிசனத்தை குறித்தான வாஞ்ச விருப்பங்கள் வரணும் ஆண்டவரே. நீ உதவி செய்வீராக. இன்னும் வேத வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுவதுமே என் ஆத்மாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.